அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சிஸ்டம்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ், ஆப்ஷன் கிளாஸ், இன்ட்ராடே இண்டெக்ஸ் வந்து மேக்ஸ் படியும், ஸ்டாக்குக்கெல்லாம் ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி அதில் ஒரு சில மேக்ஸ் படியும் கிளாஸஸ் இருக்கும். இது வருகிற 13 அல்லது 14ஆம் தேதி 13th ஆர் 14th இருக்கும் கிளாஸு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும், மற்றதெல்லாம் வீக் டேஸில் ஹாலிடேஸில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில் டாபிக் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியாச்சு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட் நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மிஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சேனலுடைய ஸ்லோகனு. இப்போ நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை சொல்றோம். ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. நாம ஒரு வேல்யூ மட்டும் சொல்றோம்னாக்கல யூடியூப்ல எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ அது வந்து மேக்ஸ்ல பல வேல்யூ, 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிற மேக்ஸே நமக்கு. அது மட்டும் இல்ல, ஆப்ஷன் பையிங் பண்றவங்க வந்து மார்க்கெட்டுடைய ஸ்பாட் பிரைஸை வச்சு இண்டெக்ஸ்க்கு பண்ணீங்கன்னா அதுக்கு டைம் வேல்யூவே கிடையாது. ஸ்பாட்டுக்கு அது காலையில 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும். அது எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா முடியலாம். ஆனா ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. ஸ்ட்ரைக்கு டைம் வேல்யூ எல்லாம் இருக்கு. அப்போ அதை நாம எப்படி மார்க்கெட் சப்போர்ட் வச்சு பண்ணாங்கன்னா இங்க மாட்டிப்போம் அப்படிங்கறத முதல்ல சிந்திங்க. ஒண்ணு. அடுத்தது, நம்ம கொடுக்குற வேல்யூல வீடியோல என்ன சொல்றேன், இங்க வரும்போது மட்டும் டிசிஷன் எடுங்க. அது இன்னொரு வேல்யூ போனா அங்க வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரிவர்சல்னே ஒரு பாயிண்ட் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரைக் ரிவர்சல் ஆகி ஆகணும் ரூல். அப்போ இன்னைக்கு 25,300 கால் 72 ரூபீஸ்க்கு ஹெபோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் அப் சைடும், பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் டவுன் சைடும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 25,300 கால் 72 ரூபீஸ் இருக்கும்போது நீங்க உங்க டிசிஷன் எடுங்க, பெட்டரா இருக்கும். இல்ல அந்த பிரைஸே வரல சார், இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த மேக்ஸ் வேல்யூ தெரியாது. அது மேலே இந்த பிரைஸ் வர மேலே எப்படி போச்சுன்னா இங்க இருக்கிற மேக்ஸ் வேல்யூ இருக்கும், அடுத்த வேல்யூ அதை எடுத்துட்டு போயிடும். அதுக்கு சட்டன் ரூல் இருக்கு, எங்க என்ட்ரி எடுக்கணும். இப்போ ஒருவேளை இது 72 ரூபீஸ் கீழே இருக்குன்னு சொல்லுவேன், நம்ம புட்டை பை பண்ணணும். புட்டை எந்த சைக்கை வாங்கணும், அதை எந்த விலையில வாங்கணும், எந்த டைம்ல வாங்கணும், எல்லாமே இது இருக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் நம்ம அந்த ட்ரேட் எடுக்க முடியும். அது மட்டுமல்ல, இது இங்கிருந்து மேல ஃபால்ஸா கூட இருப்பாங்க, நம்மளை ஏமாத்துவாங்க. இங்க இருந்து மேல போனா ஒரு வேலையில திரும்பி ஆகணும், ஒரு எய்தர் அதே டைரக்ஷன் போகலாம். கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், ஒரு எய்தர் அதே டைரக்ஷன் போகலாம். இப்போ நீங்க வந்து அந்த இடத்துல வரும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்றதுக்கு தான் இதை கொடுக்குறோம். இது உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையே இக்னோர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.